morning. I am Sandhya. I am study medical lab technician, Venus Micro Vocational Training Center, Puducherry. I am applied for a WSC Career Development Certificate for medical lab technician. I am explained in the தமிழ். நம்ம வந்து ப்ராக்டிகல் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கலில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்ட்ரிஃபியூஜ் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேபில் தான் அதிகமாக இருக்கும். லேபில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூஜ் மிஷினை ப்ளட்டும் சீரமும் தனியாக பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு சீரம் பார்த்தீங்கன்னா நம்ம லேபில் வந்து பயோகெமிஸ்ட்ரி டெஸ்ட் ரன் பண்ணுறதுனால சீரம் தேவை அதுக்கு, அதனால் சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சென்ட்ரிஃபியூஜ் மிஷினை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதுதான் சென்ட்ரிஃபியூஜ் மிஷினு. இது வந்து விட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது. இது வந்து பாடி, இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். உள்ளே வந்து சாம்பஸ் இருக்குது. எத்தனை சாம்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 சாம்பஸ் இருக்குது. இதில் வந்து என்ன டெஸ்ட்டு ரன் பண்ணுவாங்கன்னா பிளட் சாம்பிள் தான் ரன் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து டெஸ்ட் ரன் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து ரெட் கலர் டியூப்பு. இதில் வந்து எந்த சொல்யூஷனும் கிடையாது. எதுக்கு ரெட் கலர் டியூப் நம்ம எடுத்துக்கிறோம்னா இதில் எந்த சொல்யூஷனும் கிடையாது, லிக்விடும் கிடையாது. இதில் வந்து பிளட் சாம்பிள் எடுத்துனா பிளட்டும் சீரமும் அதுவாகவே செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். இது வந்து இடிடி டியூப். இடிடி டியூப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இதில் வந்து இடிடி சொல்யூஷன் இருக்குது. அதனால இதில் பிளட் சாம்பிள் எடுத்துனா அப்படியே கிளாட் ஆகாது, உரையாமல் அப்படியே இருக்கும். அதனால் இது பர்பிள் கலர் டியூப் அதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நான் வந்து பேஷண்ட்கிட்டேருந்து பிளட் கலெக்ட் பண்ணி வந்துட்டேன். இதில் வந்து நான் பேஷண்ட்டோடைய நேமும் ஏஜும் எழுதிக்கினேன். இப்போ நான் வந்து பிளட் சாம்பிள் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு மீட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு சாம்பிள் தான் இருக்குது. அதுவே என்கிட்ட 3 சாம்பிள் இருந்தால் நான் பிளட் சாம்பிள் வந்து ஆப்போசிட்டில் போடுவேன். ஒரு சாம்பிள் இதில் போடுவேன். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து என்கிட்ட போகிறதுக்கு சாம்பிள் இல்லாதனால பேலன்ஸ் கண்டெய்னரில் வாட்டரோட ஆப்போசிட்டில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டால் அது ரன் ஆகும். ரன் ஆகி பிளட்டும் சீரம் பிரியும். அதுவே நான் என்கிட்ட இப்போ ஒரு சாம்பிள் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு சாம்பிள் மட்டும் போடுறேன். டியூப் உள்ளே போட்டேன். அதுக்கு பக்கத்துலலாம் போடக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் பேலன்ஸ் கண்டெய்னரில் வாட்டரோடு போட்டுறேன். இந்த பிளட் சாம்பிள் போட்டால் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சாம்பிள் இருந்தாலும் ஆப்போசிட்டில் தான் போடணும். அப்படி சாம்பிள் இல்லைன்னா ப்ளெயின் கண்டெய்னரில் வாட்டர் போடணும், பேலன்ஸ் கண்டெய்னரில். அப்படி இல்லைன்னா பக்கத்துலலாம் போடக்கூடாது. பக்கத்தில் போனால் மிஷின் ரன் ஆகும், ஆனால் வந்து சத்தத்தோடு ரன் ஆகும். அதனால் பிளட்டும் சீரமும் சரியாக பிரியாமலே இருக்கும். இப்படி தான் சாம்பிளுக்கு ஆப்போசிட்டில் போடணும். ஆப்போசிட்டில் வந்து சாம்பிள் இருந்தால் ஆப்போசிட்டில் போடணும். அப்படி சாம்பிள் என்கிட்ட ஒரு சாம்பிள் இருந்தனால பேலன்ஸ் கண்டெய்னரில் வாட்டர் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளக்கு வந்து சொருவிக்கிறேன். சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ரெட் கலர் டியூப் எரியுது, ரெட் கலர் லைட் எரியுது. மிஷின் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து எவ்வளோ மிஷினுக்கு வந்து எவ்வளோ இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோன்னு பார்ப்போம். மிஷின் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. இது ரன் ஆகி முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாம்பிள் எடுத்துக்கிறோம். சாம்பிள் வந்து எதுக்கு எடுத்துக்கிறோம்னா இது நம்ம லேபில் வந்து பயோகெமிஸ்ட்ரி டெஸ்ட் ரன் பண்ணுவாங்க. பயோகெமிஸ்ட்ரி டெஸ்ட்டுக்கு எதுக்கெல்லாம் சீரம் வேணுமோ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து சீரம் எடுத்துக்கிறோம். என்னென்ன டெஸ்ட்டு சீரம் வேணும்னா எல்எஃப்டி, ஆர்எஃப்டி, எலக்ட்ரோலைட்ஸு, சிஆர்பி, சுகரு, ஹைஜீனுக்கு, யூரியா, இதுக்கெல்லாம் வந்து சீரம் தேவைன்றதால நம்ம வந்து சீரம் எடுத்துக்கிறோம். எது மூலமாக எடுக்க போகிறோம்னா நம்ம பிப்பட் மூலயமா தான் எடுக்க போகிறோம். பிப்பட் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். பிப்பட் வந்து இப்போ வந்து நம்ம 10 ml எடுத்துக்கிறோம்னா அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
10 ml எடுத்துக்கிறோம். பீப்பட் மூலிமா எப்படி எடுப்போம்னா பிளட்டும் சீரமும் பிரிஞ்சிச்சான்னு பார்த்து அந்த டியூப் எடுத்து டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ யூஎல் வேணுமோ அவ்வளோ தூரம் செப்பரேட் பண்ணி எடுத்து டெஸ்ட் ரன் பண்ணுறோம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். மிஷின் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி போகிறோம். சாம்பிளை வெளியில் எடுத்துட்டேன். ப்ளட்டு சீரமும் தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சு. ப்ளட்டு வந்து சாலிடாக இருக்குது, சீரம் வந்து லிக்விடாக இருக்குது. இப்படி தான் நம்ம மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். இப்படி தான் சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். தேங்க்யூ.